இதுதான் இயேசு சொன்னார். உள்ளன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இது மிஞ்சி ஏதாவது பண்ணினா தீமை உண்டாயிரும், நீ பரிமாண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நாம் தேவனுக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம சொல்ற வாய் வார்த்தைகளில் உள்ளது என்று சொல்றது தீர்மானம் பண்ணிக்கங்க, இல்லைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துறது பெரிய அடையாளமா இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்க, கிறிஸ்துவ பெரிய வெற்றியோட வாழ்க்கையா இருப்பீங்க. ஆனா ரொம்ப கஷ்டம் தான். இந்த உலகத்துல இந்த மாதிரி உண்மை சொல்லி வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் என்ன சொல்ற கத்த என்ன சொல்ற, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், திடம் கொள்ளுங்கள் அப்படின்னு கத்த சொன்னார். நான் உண்மையை சொன்னா மாட்டிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே போனேன். ஆனால் என்னை கொலை முயற்சி செய்தார்கள், நான் கொலை செய்யப்பட்டேன். இருந்தாலும் நான் மறித்து அடக்கப்பட்ட உயிர்த்தோடு எழுந்தேன். அதே உயிர்த்தோடு உங்களுக்கு உண்டாகும் கத்த சொல்கிறார். அதனால நம்ம ஒரு அடையாளமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் 5 அடையாளத்தில் இது ஒரு பெரிய அடையாளம். உள்ளதுன்னு சொல்ல வேண்டும். தேவ சோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 4-5 வாசித்து பாருங்க.